டாய்ஸ்ல வந்து யாரோட டீமும் இருக்காரே அவரு. நாட்டாமையா? நாட்டாமே. இல்ல இவங்க சாண்டா போன இது நோ ஐஸ்ல ஜெயிச்சாங்கல்ல. குமார் அங்க பாரு செவரி நோக்கி போறானு குமார். இன்னைக்கு தான் குமார் உண்மையாலுமே 2.0 இன்னைக்கு தான் குமார் இந்த 3 தடவை ரீகால் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தான் குமார் 2.0 உருப்படியா விளையாடுது. இன்னைக்கு சீரியஸ்லி சம பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா சாமா பி டெஸ்ட்ல எதிர்பார்க்கல கதறிடுச்சு. என்னடா இப்படி திடீர்னு இப்படி அடிக்கிறானு இப்படி விளையாடுறானுங்க அப்படின்னு. அதுவும் வந்து எப்படின்னா போன மேட்ச் ரம்பா கும்பா வந்ததுனால ஜெண்டா வச்சு மேட்ச் இவங்களுக்கு ஜெண்டாவில புண்டாவில நல்லதான் போச்சு எல்லாம். உங்க வீட்டாண்டுல கோயில் இல்லையானே உங்க சொந்த ஊர்ல எல்லாம் அது டொனேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா நீங்க? சாமி நம்ம கும்பிடுவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியா? சாமி கும்பிட்டு குமார் எல்லா ஊர்லயும் அப்படி இருக்க மாட்டாங்க குமார். ஜூனியர் சாமி பாட்டு பாடினாலே எங்களுக்கு திருவிழா தான். அப்படியா? சிட்டி சிட்டி தானேண்ணா, சென்னையில அதெல்லாம் கிடையாது ப்ரோ. யாரா சொன்னா யாரா சொன்னா உனக்கு இருக்கு அதெல்லாம். எங்க குரூப் போறாங்க சென்னைக்கு பம்ப இதெல்லாம் வாசிக்க. யாரா நீங்க பைத்தியக்காரனாட பேசிட்டு இங்கே விட அங்கதான் மணி அதிகம். யோசிக்க மாட்டாங்க பணம் கொடுக்க. ஆமா இங்கெல்லாம் வேற மாதிரி இல்ல. ஆனா எஸ்டிஜி வந்து ஐயரி தோறது சாக்கோ துரத்திடுறாங்கண்ணே. எஸ்டிஜி சாக்கோ துரத்திடுறாங்க. சாக்கோ எங்க வந்தாரு பாத்துறாங்க சாக்கோவை. சாக்கோ அகலம் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான். கருப்புயிர் இல்ல இல்ல நம்ம கருப்புயிர் போயிடுச்சு. கருப்புயிர் மஞ்சள் வயிறு மஞ்சள் கலருக்குள்ளே போல. தண்ணி வண்டி எடுக்க போனோம் சாக்கோ ப்ரோ. ஆமா ஆமா தண்ணி வண்டி தேட போய் ஆலமரணம் ஆயிட்டாரு சாக்கோ ப்ரோ. கரெக்ட்தான் ப்ரோ. சாய் கோஸ்ட் எல்லாம் பிரிமோஸ் பக்கம் இருக்காங்க. பிரிமோஸ்க்கு பாத்து லூட் பண்ணிட்டாங்க. பிரிமோஸ் பக்கம் போயிட்டாங்க. சண்டே இல்லப்பா யாருக்கும். லாஸ்ட் மேட்ச் தான் 90 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாமே லூட் அடிக்கிறானுங்க. முன்னாடி எல்லாம் ஈவெண்ட் போவானுங்க கன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டானுங்க. ஈவெண்ட்டுக்கே அவனுக்கு போறது பாத்தீங்களா? பெரும்பாலும் அவன் ஒரு இடத்துல இருந்து லூட் பண்ணதான் பாக்குறான். நெருப்பெரியுது அதை பொருட்படுத்தாம ஒரு ஹீல் பண்ணிட்டு இவனுங்க கயிறு போட்டு கட்டிட்டு அடிச்சா பாக்க நல்லா இருக்கும். அதை பண்ணவே மாட்டாங்க. இந்த பாம்பு விட்டு போவானுங்க இந்த போகல நம்ம குமார் அதான் நானே பண்ணிடுவாங்க. எப்படி இருக்கும் அதெல்லாம் பாக்கலாம். ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி. போண்டாஸ்ல ஒரு அருமையான நாக்கு மாஸ்டர்ஸ் டீம் 5 பா. ஓகே ஈவென்ட்ல விளையாடுறாங்க. ஈவென்ட்ல விளையாடுறாங்க. 3 பேர் தான் இருக்காங்க. மாலி போட்டுருக்காரு போண்டா வீரானுங்க. டாமினேட் பண்ணிட்டான் இல்ல. இன்னும் ஒரு டீம் இருக்கு. இன்னும் ஒரு டீம் இருக்குடா முன்னாடி. அடி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கை போட்டு பாருங்க. போண்டா மட்டுமே ஒரு 5 லைவ் அடிச்சிருக்கான். மொபைல் பிடிஎஸ் கிட்ட 5 கிராய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அடிச்சிருக்கான். இதுவா போச்சின்கியா? என்எம்எஸ் கோட்ட மட்டும் முடிச்சிட்டு இருக்கோம். மொபைல் பிடிஎஸ் என்ன இப்படி ஆயி போச்சு? என்னாச்சுனே தெரியலனா. மொபைல் பிடிஎஸ் கொஞ்சம் அப்சல் பர்சலா ரொம்பல தான் இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் விடியா கம்பேக் கொடுக்கணும். அவங்க வந்துட்டாங்கன்னா மூணாவதா ஒரு டீம் ஜாயின் ஆயிடும். பிடிஎஸ் 2.0 அப்புறம் பிடிஎஸ் மொபைல் கடைசி மேட்ச் சம்பவம் ஓடிங் மனது. கமான் கைஸ் லெட்ஸ் கோ பீப்பிள். பாதலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போடுங்க guys. நீங்க போடுற ஒரு லைக் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். சோ டோன்ட் ஃபர்கெட் லைக் பண்ணுங்க guys. தப்பு பண்ணா அந்த பேண்ட் பர்சாடா. என்னங்க நீங்க? இதாங்க நம்ம நாட்டோட பாரம்பரிய வாத்தியம். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பேண்ட் தான பெருசு. எங்க தப்புனே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நெகட்டிவாவே இப்ப நடக்குதோ உங்களுக்கு எல்லாத்துக்கும். சாய் வரும்போது டைட்டிலே நோ பீஸ்னு போட்டோம்தான் நெகட்டிவாவே நடக்குதா அப்படின்ற மாதிரி. அவங்களே நெகட்டிவ் ஆரம்பிச்சு விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. அவர் அந்த டைட்டில் போட்டு வந்து நோ பீஸ்னு போட்டு வந்தது வந்து உண்மையாலுமே நோ கடைசியில இப்ப நோ பீஸாவே மாறிடுச்சு. சொல்லுவாங்க தெரியுமா? நாம எதை தேடுறோமோ நாம தேடுறோம் நம்மள தேடுவாங்க. அந்த மாதிரி
நோ பீஸ் இவனை தேடி வந்துருச்சு போல, நம்மள தேடுறாங்க போல, வா போலாங்க அப்படின்னு. ஆமாதான் குமார், இப்ப நீ வேணும்னு நினைச்சு லைவ் போட்டதானே உனக்கு லவ் யூஸ் வரும். ஆமா இல்லையா? அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரிதான். வேணும்னு நினைச்சிட்டு அங்கேயே இருந்தா வருமா? அந்த மாதிரிதான். ஐவரி நேத்து அடி மரண ஊன்னு ஊட்டினான். நேத்து அடிச்ச அடியில பையனுக்கு கான்பிடன்ஸ் பீக்ல இருக்குது, போட்டு உரிக்கிறான் எல்லாத்தையும். சவால் விட்டுல அடிச்சாங்க, வாடா பாத்துக்கலாம் எவனாலும் வாடா டுவல் நந்தண்டா அப்படின்னு. அது அப்படியே இறக்கிட்டான் இன்னைக்கு, அப்படியே இறக்கிட்டாங்க இன்னைக்கு. இல்ல அவனுக்கும் டோனிக்கு உள்ள அந்த பீக். இன்னைக்கு பாருங்க, டோனி ஒரு மேட்ச்ல நாக் ஆகல ஒண்ணுமே. அந்த ஷானக்ல கூட அந்த இவனை பேசுறதே வேஸ்ட் குமார், இனிமேல் டீம் சேஞ்சே கிடையாது, பேசுறதே வேஸ்ட். இந்த மாதிரி பிரைமே எடுக்கலாம் போறானுங்க பாரு குமார். எந்த டீம் பண்ணாது எல்லாத்தையும் இவனுக்கு பண்றானுங்க. இவனுக்கு ஒண்ணுதான் தப்பா பண்றானுங்க, பார்க்கில் எடுக்க மாட்டேன்றானுங்க. அந்த மார்க்கில வச்சாவே அவனுக்கு செத்து போடுவானுங்க. எங்க கரண்ட் அதே போய் காமிச்சு கொடுத்துருந்தா கடைசியில் அது ஆட்டோமேட்டிக்கா ரீவை பண்ணும். உனக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக் ரீவை அது வெறியான அது கடைசி நேரத்துல வெறி காட்டும். 1 HP இருக்கவங்கள வந்து கையில தூக்கி போடும், ஹீல் பண்ணி விடும், எல்லாமே பண்ணும், ஃபுல் ஹீல் பண்ணும். அவுட் சைட் ஜோன்ல இருந்தா பார்க்கில் மாதிரி ஒரு பெஸ்டே கிடையாது குமார். கில் அடிக்கிறதுக்கு தான் வேகமா போணும். பார்க்கில் வச்சு சிக்கன் டின்னரே போடுறாங்கண்ணே. பாருங்க சிக்கன் ஜோன்ல எப்படினா அது போட முடியும். அமைதியா இருந்தா பார்க்கில் போய் அடிச்சுக்கணும். அதுவே ரீவைவ் எடுக்குதுண்ணா, நாக்கை விழுந்துட்டே இருந்தா. சரிடா அப்படின்டா, அது எனக்கு தெரியாதாடா, இது ஒன்று புதுசாக சொல்லியா? இன்னும் உலகத்துக்கே தெரியாத ஒரு புதுசா இருக்கா மாதிரி அப்படியே ஊனுக்கிட்டு இருக்கிற ஊருக்கே தெரியும் பார்க்கில் ரிவே பண்ணணும்னு. இதுக்கு எதுக்கு இப்போ ஓவர் எக்ஸாஜரேஷன், ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா மேல இருக்கானுங்களே இவனுல எத்தனை கீழே தள்ளி விடுமா தானா? பிரைமைலாம் இருக்கு, பிரைமைலாம் போட்டு நானி பண்றான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். புது சீன் கொடுக்கப்பட்டது. எங்க இருக்காங்க பிடிஎஸ் யாஸ்னி ஆறானுங்க இவனுங்க? குமார் இப்ப ஒருத்தனை விட்டுட்டு பிரைமைலாம் தூக்கிட்டு போலாம் குமார், வெறியா அம்மா வேற மாதிரி இருக்கும். ஆமா சொன்ன மாதிரி யாஸ்னியாக்கு வராங்க. என்ன டீம் யாஸ்னியா? என்ன டீம் இருக்கு? 2 டீம் இருக்கு. ஐவரி பார்க்கில் எடுத்துட்டானாண்டா, மொத்தா எடுத்துட்டானாண்டா டேய். ஐயோ மார்க்கெட் எடுத்துட்டானா? பார்க்கில் ஐவரி கிட்ட இருக்கு, பிரைமை சாக்கோ கிட்ட இருக்கு. ஓடு ஓடு வெரி. ஒரு மாதிரி தான் விளையாடுறாங்க போடா. ஆமா எல்லாமே கரெக்டா வர்றாங்கடா சொல்றதுக்கு. எல்லாமே இந்த மாதிரி கேம் பிளே தானே இவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் பண்றானுங்க இன்னைக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. இஸ் பெர்ஃபெக்ட்டா. ஆனா நம்ம காட்டாதானா இங்க இருந்து பாக்கும்போது பார்க்கில் இருக்கிற மாதிரி? அவங்க பேர் தொட்டா காட்டலப்பா, நானும் பார்த்தேன். அவங்க பேர் தொட்டா காட்டல, ஐவரி பேர் தொட்டாலுமே காட்டல. இது இந்த கிளிட்ச் வச்சிருக்கானுங்க நிறைய வந்து ஸ்பெக்டேட் கிளிக்ஸ்ல வந்து இந்த எதுவுமே தெரியாத மாதிரி பீ மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க, ஏன்னு தெரியல. இதுல இந்த ஈவென்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறத வச்சிருக்கலாம் பைத்தியக்காரனுங்க. அதை ஏன் எடுத்துட்டானுங்கன்னு தெரியல. ஈவென்ட் இல்ல சார், இது ஈவென்ட் இல்லடா குமார், இது வந்து போச்சு. இது ஈவென்ட். அது இப்ப ஈவென்ட் கொடுத்துட்டு இங்க எவன் உட்காந்துக்கிறான் எங்க நின்னுக்கிறான் ஒன்னும் தெரிய மாட்டேதானுங்க. ஒரு இளவும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஓபன் ஸ்பேஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கலாம். இது போஷன் கீ கரெக்ட்ன்றீங்களா? அவன் அதனாலதான் கொடுக்கலன்றேன், பொச்சின் கீனாலதான் கொடுக்கலன்றேன், புரியுதா இல்லையா? ஒரே ஈவென்ட் இல்லடா, 4 5 இருக்குல்லடா, புரியுதா இல்லையா? 4 இருக்கா? இது ஒண்ணு, யாஸ்னியா ஒண்ணு, இது ஒண்ணு, சவுத் சிட்டி ஒண்ணு, மில்டா ஒண்ணு, 1 2 3 4 5 இடம் இருக்கு மிலிட்டரி. ஆமா மிலிட்டரி பேஸ், மில்டா, யாஸ்னியா, பொச்சின்கி, ஜார்ஜபோல், சவுத் சிட்டி, ஜார்ஜபோல் கண்டெய்னர், மொத்தம் 5. மிஸ்டர் லோகோல போட்டு போலதான் ஐவரி மாஸ்டர் மீன் என்ன வெறின்னு தெரியல. அங்க பாருங்க பிரியா கேமிங் ஜியூஸ் போட்டாம் பாரு ஒரு நேரத்துக்கு வாயில. அதாவது ஜியூஸ் வந்து விளையாடுறான்னு நினைச்சு அந்த மரத்துல அடிக்க பாக்குறான்டா.
இங்க வேற யாசனை ஆள் இருப்பாங்க, ஒரு முக்கியமான ஆளுங்க. ஐவரி வேற நாக்குல இருக்காரு. ஓடு. அவ்வளவுதான், சரியான கவரு. ஓடு. Bro, once Ivory ego hits all things, he will do miracles. ஆமா bro. ப்ரோ ப்ரோ போயெல்லாம் அடிக்கணும்னா அங்க ஒருத்தன் தான் ப்ரோ. ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சோம், அவன் பேர் ஐவரி. வீட்டு போய் அடிக்கணும்னா அது ஒரே பேர் தான் இருக்குது. அடித்தாலடி இடித்தாலடி இடித்தாலடி இடித்தாலடி. போடு. இவனை வேற டீம்ல போட்டா இவன் ஸ்பாயில் அடிடுவான் ப்ரோ. போயிட்டு 2.0 குத்துறது அது பண்றது முடிச்ச அந்த கையோட 2.0 பிரியா கேமிங் டீம் அடிக்குறாங்க பாருங்க. கேம் அந்த வின்னுக்கே எல்லாம் போயிடும். ஸ்பாயில் விளையாண்டு இருப்பான். ஐவரி வரா, பிரியா நாக்கா அடுத்த நிமிஷம் ஐவரி வரா. அவ்வளவுதான், வந்தா அவன் வந்தவனே காஃபி மிட்டாய் காலி, ஆரஞ்சு மிட்டாய் ஷாரன் மட்டும் இருக்காங்க. மரணம் முத்தமிட்டது. வராங்க ஹாரன் அடிக்க வராங்க. ஹாரன் ஐயோ ஆரஞ்சு மிட்டாய் என்ன நாக்கு தெரியுமா? சூப்பரா மஞ்சள் ஊசல் இருக்குதா? இருக்கு மஞ்சள் ஊசல் இருக்கு. நான் குமார் பெண்கள நீ என்ன பிரியா கேமிங் நீ நான் குமார் மறுபடியும் 4 பேர் பிரியா கேமிங் முடிச்சாங்க, பின்னாடி அடிச்சாங்க. ஒழுங்கா கவனிங்க, ஒழுங்கா கவனிங்க. கமெண்ட்ரி என்ன கொடுக்குறேன் ஜெயனி? அடி வாங்கினது யாரு? பின்னாடி இருந்து. பெண்களணியை முடிச்சது நாங்க, பெண்களணியை நாங்க முடிச்சிட்டோம். பின்னாடி இருந்து அடிச்சோம். ஒழுங்கா கவனி, ஒழுங்கா கவனி, ஒழுங்கா கவனி. அதாவது சொல்லணும், நீங்க அடி வாங்கிட்டு கதறங்கிற பேர்ல ஏதாவது போறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஈகோ ஹர்ட்ஸ் உள்ள போறாங்க மறுபடியும். மஞ்சள் விட்டு உள்ள போறாங்க. சாக்கு வர மாட்டானே, சாக்கு வர மாட்டான் பாருங்க. ட்ரிகர் ஆயிடுச்சு. சாக்கு வர சாக்கோக்கு கருப்பு. ஆனா சாக்கு கருப்பிரானே இப்பவே. கடைசி மேட்ச் மட்டும் விட்டுட்டீங்களா அவ்வளவுதான் குமார். மறுபடியும் தொண்டவலி தான். அப்படியா? ஆமாமா, விடக்கூடாது. கடைசி தான் நீங்க விட்டுட்டீங்க, ஞாபகம் இல்லையா? தெரியும். எதுக்கு இவனுக்கு இங்க வந்தானுங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. லூட் அவுட்ன்றதுக்காக வந்தானுங்களா இல்ல முன்னாடி பாருங்க அடிச்ச டீம் கலாமஜி டீம் முன்னாடி இருக்காங்க, ஐவரிக்கு முன்னாடி, சாரி சாகோவுக்கு முன்னாடி. இவங்க டீம் எல்லாம் ரிவைவ் ஆயிட்டாங்களானா? பிரியா கேமிங் டீம்ல அவங்க தூக்கிட்டாங்கப்பா. 4 பேரும் இங்க தூக்கிட்டாங்க. இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு மஞ்சள் வேர் தான் இறங்கிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா இறங்கிட்டாங்க. சாக்கோ அடிக்கிறாங்க. இவன் மறுபடியும் உள்ள வந்துருக்கான் பைத்திய மாதிரி கருப்பு வச்சுக்கிட்டு. சாக்கோ கருப்பு ஆனா எதுக்கு உள்ள வந்தானே எனக்கு ஒண்ணும் புரியல. 4 பேர் போலீஸ் பில்டிங் புடிச்சாங்க பிரியா கேமிங். அங்க பாரு, அங்க பாரு எப்படி அங்க இருக்கும்போது 4 பேர் இப்ப கேமரா தூக்கி பாரு எப்படி படுத்துருக்காங்க பாரு. பிரியா கேமிங் டீம் தானே. ஆமா பாரு எப்படி படுத்துருக்காங்க பாரு 4 பேர். ஆனா பாரஞ்சுக்கிறது அவனா 4 வரும்னு நினைச்சானு வந்தா கண்டிப்பா அடிதான். என்னன்னா 4 பேர் இப்படி வரும். இன்னமும் பாருங்க இங்க 3 டீம். இந்த பக்கம் கலாமோஜி டீம் அதே ஈவென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2.0 பிரியா கேமிங் 3 டீமே இங்கதான் இருக்காங்க. வெரியா 2.0 ஒரு தவறு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கிளம்பணும், அவ்வளவுதான். ரீகால் வர முடிய போகுது. ஐவரிலாம் ஆனா நினைச்சு பாருங்க, ஐவரி மேல பறந்துதானே என்ன ஆகும் தெரியும். கண்டிப்பா சூத்துட்டு தான், ஒண்ணுமே முடியாது. என்ன பண்ணுவேன், யாரையுமே அடிக்க முடியாது. அவங்க பாரு எப்படி அப்பா என்னப்பா இவங்க இப்படி ரெடி ஆகுறாங்க பெண்கள் டீம். அப்படி கன் கணக்கச்சிதமாகறாங்க. யாரா ஒருத்தரையாச்சும் தூக்கிடலாம்னு நினைச்சிட்டு மேல அப்படி பாத்துட்டு இருக்காங்களோ என்னமோ. தூக்குறதுதான் கஷ்டம் இதுல. அவனுக்கு ஃபுல்லா லூட் அடிச்சுக்குவானுங்க. அவனுக்கு போட்டியே அடிச்சுட்டானுங்க, ஃபுல்லா எடுத்துட்டானுங்க. ஐவரிட்ல M24 எல்லாம் எடுத்துட்டான் வெறித்தனமா. இவன் டோனிலாம் ஜோன் ஸ்கூல் ரீகால், ஸ்கூல் ரீகால். ஆமா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சும் இந்த அப்பாச் ஃபைட் வருமா நானும் பாக்குறேன்.
வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அதுக்குள்ள 5 டீம் வெளில போயிட்டாங்க. 5 டீம் அதால மாறணும். ஏன் இவனுக்கு இவ்வளவு ஈகோ தூக்குதுன்னு தெரியலையே. ஏன் இவனுக்கு வின்னு இழுக்குதா? இந்த சைடு இழுக்குதா? அந்த சைடு பிரியா கேம் என்னத்துக்கு இவன் உள்ள வர? அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் ஃபைட் எடுக்கிறானுங்க, மறுபடியும் ஃபைட் எடுக்கிறானுங்க. அகால பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2.2 அகால பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம ஃபைட் எடுக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இது. லாஸ்ட் மேட்ச் வெற்றி எடுக்கணும். தவறு இழைக்குது அந்த அணி. தவறு இழைத்துக் கொண்டிருக்குது அந்த அணி. ஜோன்குள்ள வரணும். இந்த பக்கம் ஐவரி கிளம்புறான். ஐவரி கிளம்பிட்டான். ये कैसा जानवर है? आधा शेर आधा ஆமா இங்கிலீஷ் பேசுவாங்க. பிடிஎஸ் ஃபைட் நினைக்கிறேன். பக்கத்துலயே டீம் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் டீம் இருக்காங்க. ஜோன் அடிக்க தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிஎஸ் 2.0 போட்ட ஸ்ட்ராட்டஜிய இந்த மேட்ச் பிடிஎஸ் போடுறாங்க. ஒரு தண்ணி வண்டி அங்க பாரு, சேம் ஸ்ட்ராட்டஜி. ஒரு தண்ணி வண்டி 2 கார். அவ்வளவுதான். அப்கமிங் பிடிஎஸ் போறாங்க. பிடிஎஸ் அகால மரணம் அடைய போதா? மரணம் முத்தமிட போதா? மரணம் முடிய போகிறதா? ஐயோ, சிங்க ட்ரோல் அகால மரணம். அவ்வளவுதான். சாயோபி அகால மரணம். பிடிஎஸ் முடிக்கிறாங்க. சாயோபி அழுத்தப்பட்டார். இந்த பக்கம் கோஸ்ட்ரோ மட்டும் தான் இருக்காரு. ஈஸ்வா கேமிங் அகால மரணம். ஷாட்ஸ் சுத்தி வந்தா. ஐயோ, அண்ணா இது நடந்தது பாத்தீங்களா அண்ணா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அண்ணா யாரு கேக்குதா இல்லையா? ஹலோ காய்ஸ், கேக்குதா காய்ஸ்? ஹலோ காய்ஸ், கேக்குது. எனக்கு வெளிய தூக்கி போட்டுச்சு. அண்ணா டோல் 1 ஹெச்பில ஏறி டக்குனு ஸ்மோக்ல இருந்த கார்ல உட்கார்ந்து பறந்து வந்த 2 பேரும் தூக்கிட்டானே. அவ்வளவுதான் குமார், முடிஞ்சு கதை. படம் முடிஞ்சு. படம் வேற சிவாபுர கடைசியில தான் வரும். கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? கேக்குது என்ன? மேல இங்க பாருங்க, இந்த ட்ரோல் பை இங்க பாருங்க, நான் மேல பாக்குறான். எவன் ராக்கெட் போறானோ அந்த ராக்கெட் எங்க வந்து விழுது, அது பக்கத்துல வந்து பாருங்க. இவன் என்னென்ன பண்றான் பாருங்க. இவன் 2.0 வருதுக்கு பாரு. இவங்க அடிக்க 2 பேர் தான் வந்தா முடிஞ்சு. 2 பேர் தான் வந்தாலே முடிஞ்சு. வந்த பக்கத்துல வந்து அந்த காத்துல சுத்துவாங்க 2 பேரும். 2.0 வந்தாவே அந்த காத்துல சுத்துவாங்க 2 பேரும். ஆனா இந்த பக்கம் யாருமே இல்ல. தனித்தனியா விளையாண்டாங்க. ஆமா, சாய் தனியா விளையாண்டாரு தான் மிஸ்டேக். தவறடைத்தார் சாய். அகால மரணம் ப்ரோ. 27 மினிட்ஸ்ல பாருங்க ப்ரோ. கொழா புட்டு என்ன சொன்னாரு? கொழா புட்டு என்ன புட்டு? அவ்வளவுதான். அங்க பாருங்க. எல்லாம் அடிச்சு செத்துன்னு தனித்தனியா ஓடிட்டு இருக்க நேரத்துல ஒரு அணி போட்டு சீன் காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. அங்க பாருங்க. அவ்வளவு வராங்க. ஐவரி வரா. 2.0 முடிக்க வர ஐவரி 2.0 முடிக்க வராங்களா? அவ்வளவுதான் முடிச்சு. இந்த அணி முடிச்சிட்டாங்க. இப்ப 2.0 நேரா பிடிஎஸ் அட்டாக் பண்ண போது நினைக்கிறேன். நேரா பிடிஎஸ் யாருமே இல்ல. நேரா போன பிடிஎஸ் அட்டாக் பண்ணலாம். என்ன குமார் ஐஎஸ் ஸ்கில்ஸ் விளையாண்டுருக்கானுங்க.
அவ்வளவு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. 63 பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பியூர் கேம் பிளே நீங்க பாத்துறீங்களா? என்ன கணக்கச்சிதமா பண்றானுங்க, கணக்கச்சிதமா பண்றானுங்க. எவனை அடிக்கணுமோ அவனை அடிக்கிறானுங்க, எவனை உடைக்கணுமோ அவனை உடைக்கிறானுங்க, எவனை முடிக்கணுமோ அவனை முடிக்கிறானுங்க. ஐஎம் ரேமோ பாத்துட்டான் ராட்ரிக், ஐஎம் ரேமோ பாத்துட்டான். மேல ஆனா ட்ரோல் இருக்கான், ரைட்ல ட்ரோல் இருக்கான், ட்ரோல் இருக்குது கவனிக்காம ஆடிட்டு இருக்கு. பெண்ணாடியா பெண்ணாடியா அடிச்சு முடிச்சு பாரு. பெண்ணாணி என்ன, பெண்கள் டீம் பெண்ணாணி என்ன, என்னென்ன ஆண்ணாணி ஜோன் நாணி, என்ன ஆண்ணாணி ஜோன் நாணி போய் பெண்ணாணி வந்துருச்சு போ. என்னன்னு இது இன்னைக்கு நாட் தி டே. என்ன கைஸ், ஆண்ணாணி ஜோன் நாணி போய் பெண்ணாணி ஆகி போச்சு கைஸ். என்ன கைஸ் இது ப்ரோ? கொழா புட்டு தெரியுமா ப்ரோ? 24 நிமிஷத்துல கொழா புட்டு பாக்குறீங்களா? ஏன் ப்ரோ பணியாரம் பாக்குறீங்களா? வடை பாக்குறீங்களா ப்ரோ? வடை. சிவா ப்ரோ இருக்கீங்களா? சிவா ப்ரோ சீனே நம்ம தான் சிவா ப்ரோ. குமார் அவ்வளவுதான் லீடு எடுக்கிறாங்க, குமார் லீடு எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், சும்மா கொஞ்ச நாள் ஆட விட்டோம் சிவா ப்ரோ. அடிச்சு அடி அந்த மாதிரி சத்தம் கேக்குதா? கதறல் சத்தம். ஒரே நாள்ல 3 வெற்றியா? 3 வெற்றியா? அதுதான் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. 3 பாயிண்ட்க்கு போற ஒரே நாள்ல எடுத்துட்டானுங்கன்னா அவ்வளவுதானே. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானுங்கன்னா அவ்வளவுதான். ஐக்வைட் பாட் ஸ்குவாட் எத்தனை பேர் பாட் ஸ்குவாட் வாரணும், எத்தனை பேர் டைட்டில் போடுவாங்கன்னு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ராட்ரிக் மீண்டும் மீண்டும் தவறளித்துக் கொண்டிருக்கிறார். ராட்ரிக் மீண்டும் மீண்டும் தவறளித்துக் கொண்டிருக்கிறார். ராட்ரிக் தவறளித்துக் கொண்டிருக்கிறான். ராட்ரிக் தவறளித்தானா? ராட்ரிக் தவறளிக்கிறானா? 2.0 அழிவுக்கு ராட்ரிக் ஒரு காரணமா இருப்பானா? அவ்வளவுதான். ஒட்டே நம்பரு அவ்வளவுதான். ஜோன் புடிச்சான். ஜோன் பிடிக்கணும், ஆனா கொஞ்சம் அவுட் சைட் ஜோன்ல இருக்காங்க. இவன் வேற டீம் ஃபைட் போயிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். ஓடுங்க ஒத்தா ஏதோ குத்திட்டு வந்தான் போல. நீங்க என்ன ஸ்ப்ரே போடுறான் பாருங்க யூடியூப் சேனல்ல. நீங்க ஏதோ குத்திட்டு வந்தான் போல. ஐவரி தான் போட்டு அடி பொளந்து கட்டுறான். மீண்டும் வந்தான் ஐவரி. உண்மையாலுமே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தான் போல. ஃபார்முக்கு வந்தா ஐவரி. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. ஐயோ இருக்காரு அந்த ஒருத்தர் ஓடிட்டார்னா டீம் விட்டுட்டு. அண்ணே ஐவரியும் இவனும் மட்டும் போய் அடிச்சுட்டு வந்தானுங்க. ராட்ரிக்கும் ஒரு டீமையே முடிச்சுட்டு பாருங்க. ஓடி இன்னும் 15 டீம் 54 பேர் அலைவில் இருக்காங்க. மூன்றாவது ஒரு வெற்றியா? BTS 2.0க்கு மூணாவது ஒரு வெற்றியா? மூன்றாவது ஒரே நாள்ல 3 வெற்றியா? அவ்வளவுதான். படம் இறக்குறாங்க, கன்ஃபார்மா படம் இறக்குறாங்க. லீடி வைக்கிறானுங்க, படம் இறக்குறானுங்க. தேனி தலைமறைவு. தலைமறைவுலாம் இல்ல, இங்கதான் இருக்கேன். ஜெயனிலாம் சோகத்துல பேசிட்டு இருக்கு ப்ரோ. கண்ணீர் மல்க, கண்ணீர் கண்ணீர் மல்க. அட்லீஸ்ட் எனக்கு தொண்டை வலி வரல குமார் ப்ரோ. தொண்டை வலி வராம நான் இங்கதான் இருக்கேன். இடியாப்போ பரவாயில்ல. இடியாப்போ. அந்த அணிய நான் எப்படி தெரியுமா அடிக்கிறானுங்க? விட்டு போட்டு அடிக்கிறானுங்க. சார்க்கஸ் லைவ் டீம் தானே. ஜெயனி போட்டு அடிக்கிறேன் நான் ஒரு பக்கம், BTS போட்டு அடிக்கிறேன் எல்லாரையும் போட்டு. ஐயோப்பா தூக்கி வெளியே கிடாச்சு எல்லாரையும். இடியாப்போ கைஸ், எல்லாரும் கொஞ்ச நேரம் இடியாப்போ போடுங்க எல்லாரும். இடியாப்போ இடியாப்போ. ப்ரோ சிவா ப்ரோ இருக்கீங்களா? சிவா ப்ரோ ப்ரோ லாஸ்ட் 27 நிமிஷம் பாத்துட்டேன் ப்ரோ. எங்க ப்ரோ உங்க டீமே காணோம்? சிவா ப்ரோ எத்தனை நம்பர் பாக்கணும் ப்ரோ? சிவா ப்ரோ இருக்கீங்களா? பூல ஐவே நாக் அவுட். டோனி நாக் முடிச்சாங்க. 2.0 முடிச்சா அவ்வளவுதான். அட முக்கியமான 4 பேர் நான் முடிச்சேன். லீட் இல்லையா? இல்ல. ஐயையோ அட பாவீங்களா. வெளிப்பழுதுல என்னாச்சு? எப்படி முடிச்சு? நேடு நேடு ரெனால்டோ ஆறாட நீ போட்டா. வெட்டு ப்ரோ டீம்ல இருந்து நேடு வந்து ட்ரெண்டி பிராண்ட்ஸ் கில்லர் பிரைசஸ்ல தர்றாங்க. யாரு என்ன வேணாலும் ஆமா, அன்னைக்கு 5 மேட்ச் ஜெயிக்க வேண்டியது, இன்னைக்கு 4 மேட்ச் ஜெயிக்க வேண்டியது.
பரவாயில்ல 2 வெற்றி ஸ்லாட் 1ல இருக்கண்ணே. இப்போ ஜெயிக்க வெற்றி நீ எதுவும் சொல்ல முடியாது. உள்ள வெற்றி நீ எதுவும் சொல்ல முடியாது. ஜெயிக்க போற டீம்ஸ் யாரும் இல்லையாக்கா? யாரும் இல்ல தானே? இல்ல, இன்னும் 10 டீம் இருக்காங்க, 29 பேர் அடி இருக்காங்க. குட்டி கொண்டு சோன்ல இப்போதைக்கு சோன் இருக்குது, எஸ்டிஜி மட்டும் தான் இருக்காங்க. மத்த எல்லா டீமும் சோனுக்குள்ள வரணும். பார்க்கலாம். இது வந்து மீண்டும் ஒரு ரெனால்டோட வெற்றியான்னு தெரியல. நான் ரெனால்டோ வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கான். இப்ப எஸ்டிடி ஜெயிச்சா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா மத்த டீம்ஸ்க்கு இல்லாதது. என்னது? எஸ்டிஜில இருந்து ஒருத்தர் எஸ்டிடி 2 வின் வச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஸ்லாட் 1. ஆஹா, எஸ்டிஜில இருக்க 2 பேருமா? ஏம்மா காமெடி இடியாப்பம் மாதிரி நீ ஒரு காமெடி பண்ணுவ. இடியாப்பம் அவங்க ஜெயிச்சா இடியாப்பம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இடியாப்பம் போட்டாங்க. கடல்ல நீந்தி போயிட்டு இருக்காரு, தண்ணிக்குள்ள நீ துடிச்சிருக்கான். ஆமா பாக்கல போல ஒருத்தர் தான் இருக்கு எஸ்டிஜில. சார் பாய் அகால பண்ண எஸ்டிஜில ஒரே ஒருத்தர் தான் எஸ்டிஜில ஒரே. ஐயோ யாரா இவன் எஸ்டிஜில? இது ஒரே ஒருத்தர் தான். ஹைப்பர் சேனோ ஜிஎஸ் மட்டும் தான் இருக்கா தண்ணிக்குள்ள. ஏஜில விட்டு சுத்தி ஏய் இவனுக்கு இப்படி வரட்டு இருக்காங்க ஜோன்குள்ள. ஏய் ஓகே அகால பண்ணணும். ஏய் ஓகே அகால பண்ணணும். ஹைப்பர் சேனோ அகால பண்ணணும். ஃபியூஸ் மட்டும் தான் இருக்கா. ரெனால்டோ நீ போட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கு. சிங்கப்பென் டீமோட முதல் வெற்றிப்பா. சிங்கப்பென் 4 பேரு. சிங்கப்பென் டீமோட முதல் வெற்றி. 13 கில்லோட ஜோன்ல இருக்கு. ஜோன்ல இருக்கு ப்ரோ. இங்க இப்ப நீங்க பாருங்க ஸ்மோக் மழையா சிவாபுர சொல்லிட்டாரு. ஸ்டூடண்ட் 2.0 தான் மாஸ். நான் தோல்வி ஒப்புக்கொண்ட தருணம் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டார் சிவாபுரம். நியாயமான ஆள் ப்ரோ. 2.0 தாமாஸ் நான் தோல்வியா ஒப்புக்கொண்ட தருணம். இப்பதான் சிவாபுரம் நேர்மை நேர்மை நேர்மடா வென்றது. பீட் சசிகர் 2.0 மாறி தருணம். நீங்க அடிச்சாட்டி தான் திரும்ப என்ன பேச வச்சது. மன்னிச்சுக்கோங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே 4 டீம் 2v1 இண்டிவிஜுவலா அவரை பத்தி எனக்கு பேசணுன்றது இல்ல. அவ்வளவுதான் அவர்தான் சொன்னாரு. சிங்கப்பென் டீம் தான் வெற்றி. சிங்கப்பென் தான் பெண் டீமோட முதல் வெற்றி. முதல் வெற்றி. ஹையஸ்ட் வின்ஸ்ல பெண் டீமோட முதல் வெற்றி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயோ ஐயோ இங்க பாரு தண்ணி 2 டீம் ஏறி வருது. இவங்க தெரியல. சிங்கப்பென் அகால வளைஞ்சு நினைக்கிறேன். எஸ்டேஜ்ல அகால மரணம். அவ்வளவுதான். சிங்கப்பென் டீம்ல அபியோ அகால மரணம். சாய்டிடம் அகால மரணம். ஒரே 2v3 யுவா மட்டும் தான் இங்க போகும். ஜோக்கர் இஸ் 2v1 அங்க 2 நாக்கு. ஆமா வெட்டு பாக்குறாங்க. 0.1 HP சிங்கப்பென் 1v2 அடிக்குமா? மாடி வருது. ஐயோ ஐயோ பட் ஆனா சரியான கேம் பிளே கட்டிட்டாரு. சிங்கப்பென்னால மேட்ச் ஃபினிஷ் பண்ண முடியவில்லை. as usual they can't finish the match guys. வரமாட்டேங்குது பெண்கள் அணி. ரெனால்டோ நீ வெற்றி பெற்ற. ரெண்டாவது வெற்றியா? ஃபர்ஸ்ட் வெற்றியா? செகண்டா? செகண்ட் வெற்றி. மூணாவது ஸ்லாட் இவங்களது. ஆமா ஒரு அற்புதமான வெற்றி கைஸ். அதாவது சாட்டர்டே சீசனல் வார் சாட்டர்டே லாஸ்ட் மேட்ச்ல இவன் தான் 2.0 அடிச்சது. 10 14 17. ஆமா ஆமா தேர்ட் மேட்ச் அற்புதமான ஒரு வெற்றி. ரெனால்டோ ஒரு 6 கில்லோட, வெட்டு 4 கில்லோட, ஜோக்கர் இஸ்லையோ 4 கில்லோ, ரோமியோ இஸ்லையோ 3 கில்லோட ஒரு பிரமாதமான ஒரு கேம் பிளே. சூப்பரா விளையாண்டாங்க. உண்மையாலுமே 2.0 கூட இவங்க தான் முடிச்சாங்க நேர்ல. அருமை அருமை அருமை. வாழ்த்துக்கள் ரெனால்டோ ஐடி ஸ்லாட் 3. ஆமா ஸ்லாட் 3. சூப்பரா உண்மையாலுமே சூப்பரான ஒரு வெற்றி. ஸ்லாட் 3ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.